ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். அப்போது இவரது துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் மற்றும் அவரது தனி உதவியாளர்கள் பி. சண்முகம், எம். கார்த்திகேயன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது. 2023 ஜூனில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைதானார். அவரது பதவி பறிக்கப்பட்டது. 1 வருடம் கழித்து சுப்ரீம் கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அதன்பின் இந்த விசாரணையில் தொய்வு ஏற்பட்டது. அமலாக்கத்துறை சென்னை சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் மாநில அரசின் விசாரணை அனுமதி கிடைக்கவில்லை. 2025 மே மாதம் கவர்னருக்கு அமலாக்கத்துறை சார்பில் அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டது. அரசு ஊழியரை விசாரிக்க மாநில அரசே தகுதியான அதிகாரம் கொண்டது. அமலாக்கத்துறை நேரடியாக தலைமைச் செயலாளருக்குத்தான் கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என அப்போதைய தலைமைச் செயலாளர் கவர்னருக்கு கடிதம் அனுப்பினார். இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை தகுந்த ஆதாரங்கள், ரகசிய விசாரணை குறிப்புகள் மற்றும் புகார் நகல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பென்டிரைவை இணைத்து தலைமை செயலாளருக்கு புதிய கடிதத்தை அனுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜி மற்றும் சிலருக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. விஜய் தலைமையிலான தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என அரசியல் வட்டாரத்தில் அனல் கிளப்பி உள்ளது.